பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, தம்மை பார்த்து வேண்டுபவர்களுக்கு எப்போதும் துணை புரிகின்றவராக, எண்ணற்ற ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பித்தவராக, நன்னாக்கு அழியாத நல்லவராம், கவலைப்படுவோரின் கண்ணீரை துடைக்கின்றவராம், நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு வழியாக புனிதரின் திருச்சுருபத்திற்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புனிதரை அதிகமாக ஈர்த்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். அதே புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டு வசதியான பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன் அழகை, தன்னுடைய உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் புனித அசிசியாரினுடைய வழிகாட்டுதலில் கடவுளுக்கே நான் சொந்தம் என்று தன்னை முற்றிலுமாய் கையளித்து இன்றைய நாளில் திரு அவை நினைவு கூறும்படியாக நம்மை அழைத்திருக்கிற புனித கிளாரா இந்த கன்னியினுடைய தூய்மையை, அர்ப்பணத்தை நாம் சிறப்பாக போற்றி புகழ்கிற பிள்ளைகளாக புனித அசிசியார், புனித அந்தோனியார், புனித கிளாரா இவர்களின் பரிந்து பேசுதல் நமக்கு இறைவனின் இரக்கத்தை பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையோடு இதோ புனிதரின் திருச்சுருபத்திற்கு முன்பாக நம்மை, நம் குடும்பங்களை, நம்முடைய ஜெபங்களுக்குரிய அத்துணை பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மையே இணைத்துக் கொள்வோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார்.
தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் இதயத்தை நிறைத்திருக்கிற புனிதரின் பரிந்துரைக்குள்ளால் இந்த நாளில் இதை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற நம்முடைய உணர்வுகளை, மனக்குமுறல்களை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்ட பிள்ளைகளை இதோ புனிதரின் திருப்பாதம் அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அமைதியில் வேண்டுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மையே தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, ஆராதனைக்குரிய ஆண்டவர் தன் பிள்ளைகளின் ஆன்மாக்களை ஊடுருவிச் செல்லுகிறவர். இதோ புனித அந்தோணியாரை இந்த நாளில் திரு அவை நினைவு கூறும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற கன்னியான புனித கிளாராவை ஆட்கொண்டு வழி நடத்தினவர். தனது விடுதலை செய்தியின் ஊழியர்களாக இவர்களை தெரிந்து வழி நடத்தியவர். இவர்கள் வழியாக எண்ணற்ற ஆன்மாக்களை தமக்கு சொந்தமாக்கி கொண்டவர். இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகிற நம்முடைய நன்றியை, நம்முடைய போற்றுதலை, நம் துதிகளை அவருடைய பாத படிகளில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக
முதல் வாசகத்தில் நம்மோடு பேச இருக்கிறவர் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக கடவுளின் சொற்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை முன்வைக்கிறார். இறைவாக்கினர் எசேக்கியேல் காலத்து இஸ்ரேல் வீட்டாரைப் போல கலகக்காரர்களாக அல்ல, இதோ கடவுளின் குரலை கேட்டு திருப்பாடல் 119 103வது இறைவார்த்தை இன்றைய பதிலுரை பாடலின் பதில் மொழியாகவும் இருக்கிறது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக புனித அந்தோணியாரைப் போல, கன்னியான புனித கிளாராவைப் போல இறைவனின் திருவுலப்படி நடப்பதற்கு நம்மையே நாம் கையளிக்க வேண்டும். இதோ இந்த சுருளேட்டை, என் வார்த்தைகள் அடங்கி இருக்கிற இந்த சுருளேட்டை நீ உன் வாய்க்குள் போட்டு மென்று முழுங்கிவிடு என்கிற கடவுளின் வார்த்தைக்கு எசேக்கியேல் செவி கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அருள்வாக்கு புனிதர் என்று நம் பாதுகாவலரை நாம் அழைக்கின்றோம். அதே போல புனித அசிசியாரினுடைய வழி நடத்துதலில் இறைவனின் திருவுலம் என் வாழ்க்கையில் நடந்தேறட்டும் என்று முழுமையாக கையளித்தவர் கன்னியான புனித கிளாரா. இறை விருப்பத்தின்படி உங்களுடைய என்னுடைய வாழ்வு அமைகிற போது இறைவன் மாட்சிமைக்குரியவராகிறார். இந்த இறைவனின் மாட்சி நம்மில் நிறைவாக செயல்பட்டு இந்த நாளில் நாம் ஒப்புக் கொடுக்கிற ஜெபங்களுக்குரிய எல்லா தேவைகளின் மீதும், எல்லா பிள்ளைகளின் மீதும் அவருடைய மாட்சி துலங்கும்படியாய் செய்ய ஆண்டவர் வல்லவர் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக இதோ அவருடைய பாதத்தை பற்றி பிடிப்போம். இந்த நாளில் நற்செய்தியில் இயேசுவுக்கு முன்பாக யார் பெரியவர் என்கிற அந்த கேள்விக்கு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் முன்பாக நிறுத்தி, இதோ என் பெயரால் இந்த குழந்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களே விண்ணரசில் பெரியவர். ஆம் பிரியமான பிள்ளைகளை, இறைவன் தங்களை பெயர் சொல்லி அழைத்ததால் தாங்கள் பெரியவர்கள் என்கிற புரிதலை அல்ல, சிறியவர்கள், கடவுள் திருமன் குழந்தைகள் நாங்கள் என்கிற உணர்வோடுதான். எப்படி ஒரு சிறு பிள்ளை தான் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் அடுத்திருக்கிற பெற்றோரை, உற்றாரை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சார்ந்து இயங்குமோ, அதை போலவே புனித பதுவை அந்தோணியாரும் சரி, புனித பிரான்சிஸ் அசிசியாரும் சரி, கன்னியான புனித கிளாராவும் முழுக்க முழுக்க கடவுளை சார்ந்து வாழ்ந்தவர்களாக தங்களை கையளிக்க கற்றுக்கொண்டவர்கள். இதோ இந்த வேளையில் நாமும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக உண்மையிலேயே ஒரு குழந்தையைப் போல அவர் முன் நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய ஒழுங்குமுறைகளின்படி நடக்க நம்மை கையளிக்கிற போது ஒரு குழந்தைக்குள் இருக்கிற குதூகலம், மகிழ்ச்சி நம்மையும் நிரப்பும் என்பது இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு நிலையான இன்பத்தை தர முடியாது. கடவுளின் ஒழுங்குமுறைகள் மட்டுமே நிறை இன்பத்தை நமக்கு தர முடியும் என்கிற உணர்வோடு, இறைவா
புனித அந்தோணியாரைப் போல, புனித அசிசியாரைப் போல, கன்னியான புனித கிளாராவைப் போல, இதோ உம் திருமுன் ஒரு குழந்தை போல தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. எனக்கு எதிராக எத்தனையோ ஆபத்துக்கள், இதோ எங்களுக்கு எதிராக எத்தனையோ சவால்கள், நெருக்கடிகள், ஆனாலும் கூட ஆண்டவரே, குழந்தை போல உம் திருமுன் தங்களை கையளிக்கிற பிள்ளைகளுக்கு எப்போதும் அரணும் கோட்டையுமாக இருக்கிறேன் என்கிற ஆழமான உணர்வை நாங்கள் கொண்டிருப்போம் என்கிற உணர்வோடு இந்த வார்த்தைகளில் ஆண்டவரை நோக்கி நம் குரலை உயர்த்தி பாடப்படுகிற இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்முடைய உள்ளத்தை இணைத்து எந்த பராக்கிற்கும் நாம் இடம் கொடுக்காமல் ஆண்டவரில் நாம் நம்மையே கையளிப்போம். இறைவா, உம் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. ஆம் பிரியமான பிள்ளைகளே, இறைவனை நோக்கி தேடுகிற போது புனித அந்தோணியாருக்கு, புனித அசிசியாருக்கு, கன்னியான புனித கிளாராவுக்கு அவர் தகப்பனாக, தாயாக தன் பிரசன்னத்தை முழுமையாய் கையளித்ததைப் போல இதோ நமக்கும் எந்த குறையும் நேராத வண்ணம் நம்மை காக்கின்றவராக, அன்பை ஊட்டி நமக்கு ஆளுமையில் ஆசிர்வாதத்தில் நம்மை வளர்த்தெடுக்கிறவராக, இதோ எந்த நிலையிலும் என் பிள்ளையின் துன்பத்தில், வேதனையில், நெருக்கடியில், இழப்பில் தனியே அவரை நான் விட்டுவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிற இது ஒப்பற்ற ஆண்டவரின் ஆசிர்வாதத்திற்கு, அவருடைய உடனிருப்பிற்கு என்ன கைமாறு செய்தாலும் ஒரு வகையிலும் அது ஈடாகாது என்கிற உள்ளத்தின் உணர்வை கொண்ட பிள்ளைகளாக அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா, அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா என்று சொல்லி இந்த ஆண்டவரை அன்பொழுக அழைத்தவரை ஆராதிப்போம். அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா, அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா. அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா, அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா. ஒரு குறையும் இன்றி காத்தாய், நல்லன்பை ஊட்டி வளர்த்தாய். உன்னை ஒதுக்கியே வாழ்ந்து நானும் இனி என்ன கைமாறு
திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. பிரியமானவர்களே, அமைதி இழந்த பிள்ளைகளாக, இருளால் சூழப்பட்ட பிள்ளைகளாக இறைவன் திருமுன் புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு நம்மையே கையளிக்கிற ஆராதனை வேளை இதோ அணைகின்ற நிலையில் இருக்கிற திரியை ஒருபோதும் அணைத்து விடாத தெய்வம், குன்றின் மேலிட்ட விளக்காக புனித அந்தோணியாரைப் போல, புனித கிளாராவைப் போல சுடர்விட்டு ஒளிர்விடும்படியாக நமக்குள் இருந்து செயலாற்றும்படி தன் ஆவியாரை நிறைவாய் நமக்கு பொழிகிறவர். இதோ இந்த ஆண்டவரை பிரியாத ஒரு வாழ்க்கையை, பாவத்தினால் ஒரு பொழுதும் அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை தங்களை முற்றிலுமாய் கையளித்த இந்த புனித உள்ளங்களைப் போல நாமும் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, ஆவியினால் தூண்ட பெற்றவர்களாக, திருத்தூதர் பவுல் நமக்கு கற்பிப்பது போல அந்த ஆவியினாலேயே உம்மை அப்பா தந்தா என நாங்கள் அழைக்கிறோம் என்கிற அந்த வலிமை தருகிற உணர்வோடு வாழ்வை நிச்சயமாக இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்வேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் விரட்டி அழிப்பார் என்கிற நம்பிக்கையோடு மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா, மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவன் நீதானையா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா, மனதில் அமைதி பொங்க வழி தருபவர் நீதானையா. மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவன் நீதானையா, மனதில் அமைதி பொங்க வழி தருபவர் நீதானையா. உன்னை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வளர்ந்து உந்தன் மடியிலே தவழ்ந்து நானோ இனி அப்பா தந்தாய் என்று அழைப்பேன், இனி அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். இறைவா உம் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ, என்னை காப்பாயோ. பிரியமானவர்களே, ஆராதனைக்குரியவராக, நம் ஆன்மாவிற்கு உள்ளொளி தருபவராக, உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவரை என்றும் தங்களுடைய வாழ்நாட்களில் தியானித்த புனிதர்களாக,
இவரை விட்டு ஒரு நாளும் பிரியாத ஒரு வாழ்க்கையை கையளித்தவர்களாக ஒரு குழந்தை போல இந்த இயேசுவை எல்லாம் வல்லவரின் மடியிலே தவழ்ந்து அப்பா தந்தா என்கிற உறவில் ஆழமாக தங்களை வளர்த்து கொண்டவர்கள். இன்று உங்களுடைய என்னுடைய தேவைக்காக பரிந்து பேசுகிற புனிதர்களாக இறைவன் திருமுன் என்னாலும் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இதோ நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரை இன்று நாம் நினைவு கூறுகிற கன்னியான புனித கிளாராவை மனக்கண் முன் கொண்ட பிள்ளைகளாக இன்றைய பதிலுரை பாடலில் திருப்பாடல் 119 131வது வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஆண்டவரே, உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் என்று நம்மையே ஒப்புக் கொடுக்கிற நேரம். உலகத்தில் நாம் வாழ்கிற சூழலில் இதை செய், அதை செய், இதை செய்யாதே, அங்கு போகாதே என்றெல்லாம் கட்டளையிட எத்தனையோ சக்திகள் நம்மை சுற்றிலும் பலம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு கொடுத்த அதே அழைப்பை புனித அந்தோணியாருக்கும் கன்னியான கிளாராவுக்கும் கொடுக்கப்பட்ட அதே அழைப்பை இதோ அவர் திருமுன் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற புனித அந்தோணியாரின் பெயரால் உலகின் பல்வேறு பகுதிகளில் சிதறுண்டு நாம் வாழ்ந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் திருமுன் ஒரே குடும்பமாக அவர் கூட்டி சேர்த்திருக்கிறாரே. அத்துணை பேருக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு, என் கட்டளைகளை, என் ஒழுங்கு முறைகளின்படி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. இதோ திருப்பாடல் ஆசிரியரின் உணர்வை நாமும் உள்ளுக்குள் கொண்ட பிள்ளைகளாக, வாயை ஆவென திறக்கின்ற பிள்ளைகளாக, உள்ளத்தை அவர் திருமுன் திறக்கின்ற பிள்ளைகளாக, இதயத்தை அவருக்குள்ளே ஒப்புக் கொடுக்கின்ற பிள்ளைகளாக, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பெருமூச்சு விட வைத்திருக்கிற பல காரியங்களை ஆண்டவர் திருமுன் ஒப்புக் கொடுக்கிற அவருடைய கட்டளைகள் மீது நம்முடைய தாகத்தை வெளிப்படுத்துகிற அற்புதமான ஒரு தருணம். இதோ பிரியமானவர்களே, உடைய ஆராதனை டிவி வலையொலி தளத்தில் அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அன்பு பிள்ளைகள் பின்வரும் தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குடிப்பழக்கத்திலிருந்து தன்னுடைய மகன், தன் உடன் பிறந்த தம்பி விடுதலை பெற வேண்டும். காணாமல் போன பிள்ளைகள் இருவரின் பணமும் நகையும் மீண்டும் கிடைக்க வேண்டும். மனக்காயங்கள் ஆண்டவரே குணமாக வேண்டும். என் மகனுக்கு நல்ல துணை வேண்டும். நல்ல வரனமைந்து திருமணம் நடக்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி வேண்டும். என் மகளின் மனநிலை குணமாக வேண்டும். என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். கடன் பாரத்திலிருந்து விடுதலை வேண்டும். 30 வருடங்களாக மாந்திரீக கட்டுகளினால் பல தொல்லைகளோடு போராடுகிற எங்கள் குடும்பத்திற்குள் ஆண்டவரே உமது ஆவியாரை அனுப்பி மாந்திரீக கட்டுக்களை உடைத்து போடும், அழித்து போடும் என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தங்களுடைய மகளுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை சமாதானம் ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் ஆராதனை டிவி என்கிற இந்த வலையொலி தளம் வழியாக பிள்ளைகள் அந்தோணியாரின் பரிந்துரைக்குள்ளே ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த சிறப்பு வேண்டுதல்களையும் இணைத்து இந்த வேளையில் இறைவன் பால் நம் உள்ளத்தை உயர்த்துவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நியமங்கள் எல்லாம் நீதியானவை. நீதியை அருள்கின்ற கடவுளே, பேரன்பின் பெருக்கினால் எங்களுக்கு விடுதலை தருபவரே, புனித அந்தோணியாரின் அருட்காவலுக்குள்ளே
உம் பிள்ளைகள் நலமான வாழ்க்கையை தொடர்வதற்கு அற்புதங்கள் செய்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளினுடைய ஆத்ம பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு உடைய பிள்ளைகளுக்கு உள்ளார்ந்த விடுதலையை கொடுத்திருக்கிறேன். மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோம், நிம்மதியை தொலைச்சிட்டோம். கண்ணீரே எங்கள் உணவாயிற்று என்று அந்தோணியாரே என்று தங்களுடைய அபய குரலை எழுப்பி அவர் வழியாக உம்மில் சரணடைந்த உடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் புரிந்திருக்கிறேன், அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறேன். நன்றி அப்பா, நல்லவரே, போதுமானவரே. இதோ உம்மை நோக்கி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தங்களுடைய வாழ்வின் தேவைகளில் தேடல்களில் உம் இரக்கத்தை நிறைவாய் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தவரே நன்றியப்பா என்கிற உம் பிள்ளைகளின் நன்றிகளை, துதிகளை, போற்றுதல்களை உம்முடைய பாதப்படிகளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகள் விரும்பி கேட்ட வேண்டுதல்களின்படி நல்ல வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், திருமண வரன், வெளிநாட்டிலே பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல், உடைய பிள்ளைகளினுடைய பயணங்களில் நிறைவாய் அமைந்த உடைய பாதுகாப்பான வழி நடத்துதல், குடும்பத்திலே சமாதானம், குறைகள் நீங்கிய ஒரு வாழ்வு, அச்சங்களில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு, அநேகருக்கு முன்பாக உயர்ந்து பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இதோ கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை, கஷ்டமான நேரங்களை கடந்து வருவதற்கான உடைய தெய்வீக உடனிருப்பு அனைத்தையும் புனிதர் வழியாக பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்திருக்கிறேன். அப்பா, மருந்து மருத்துவருமாக உம் பிள்ளைகளுக்குள்ளே செயல்பட்டிருக்கிறேன். கருவான குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கு நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறேன். இதோ உம்முடைய பிள்ளைகள் நலமான முறையிலே மருத்துவ அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கு, பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறேன். நன்றியோடு உம்மை புகழ்கிறோம். இந்த நாளிலும் ஒரு குழந்தை போல ஆண்டவரே, புனித அந்தோணியாரை போல, கன்னியான புனித கிளாராவை போல தாவி மேவி அப்பா தந்தாய் என்று உம்மை நோக்கி அழைக்கிற, உரிமை கொண்டாடுகிற, உறவு கொண்டாடுகிற பிள்ளைகளாக உம் திருமுன் எங்களை கையளிக்க இந்த நாளிலே அழைப்பு கொடுத்திருக்கிற, இந்த உலகத்தில் பெரிதாக பார்க்கிற, பெரிதாக பார்க்கப்படுகிற பணம் அல்ல, பதவி அல்ல, அதிகார நிலைகள் அல்ல, சிற்றின்ப வேட்கை அல்ல, இச்சை காம உணர்வுகள் அல்ல, மாறாக எல்லாவற்றிலும் பிறரை சார்ந்து வாழ்கிற அந்த குழந்தை மனம், குறிப்பாக கடவுளின் திருவுலத்தின்படி தங்களையே முழுமையாய் கையளிக்கக்கூடிய அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை கொண்ட ஒரு குழந்தை போல எங்களுடைய வாழ்வு அமையும்படியாக இதோ புனித அந்தோணியாரை எங்களுக்கு வாழ்க்கை பாடமாக கொடுத்து, இதனாலில் உலகளாவிய திரு அவை நினைவு கூறக்கூடிய கன்னியான புனித கிளாராவை எங்களுக்கு முன்மாதிரியான பாடமாக கொடுத்து உம்மை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக உடைய ஒழுங்கு முறைகளின்படி, உடைய வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்வு அமையும்படியாக இதோ எங்களை கையளிக்க இந்த நாளிலே நீர் அழைப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ நாங்கள் உடைய வார்த்தையின்படி, உடைய ஒழுங்கு முறைகளின்படி வாழ்க்கையை அமைக்காத பிள்ளைகளாக உலக போக்கிலே எங்களுடைய வாழ்க்கையை கையளித்து காணாமற் போன ஆடுகளாக இருந்தாலும் நல்ல ஆயனாக காணாமல் போகாத 99 ஆடுகளை குறித்து கவலைப்படாமல் இந்த காணாமற் போன ஒரே ஒரு ஆட்டை தேடிச் செல்லுகிற ஆயனுக்குரிய அற்புதமான மனநிலையை, எங்கள் மீதான கரிசனையை, அக்கறையை நற்செய்தி வழியாக வெளிப்படுத்துகிறவரே நன்றி அப்பா, நல்லவரே. இதோ இந்த நாளிலும் உம்மை நோக்கி அபலைகளாக, ஆதரவற்றவர்களாக, காணாமற் போனவர்களாக, தொலைந்து போன பிள்ளைகளாக, தொலைந்து போன வாழ்க்கையை, சந்தோஷத்தை, நிம்மதியை ஆண்டவரே உம்மாலன்றி யாரால் மீட்டு தர முடியும்? புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் அன்றி நிச்சயமாக அது எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்கிற ஆழமான எதிர்நோக்கை தாங்கின பிள்ளைகளாக தங்கள் வாழ்க்கையை உம் பாத படிகள் ஒப்புக் கொடுக்கிற, உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கிற, கவலைகளை ஒப்புக் கொடுக்கிற, மனபாரங்களை ஒப்புக் கொடுக்கிற, உடல் உள்ள வியாதிகளை ஒப்புக் கொடுக்கிற, குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் நெருக்கடிகளை ஒப்புக் கொடுக்கிற, உடைய பிள்ளைகளின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பணிகளில், தொழில்களில், வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்களை ஒப்புக் கொடுக்கிற,
கடன் தொல்லைகளை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இயேசுவே உமது உதவி நிறைவாய் இந்த நாளில் கிடைக்க பெறும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு குழந்தை போல அப்பா என்று உம்மை நோக்கி அழைக்கிற பிள்ளைகளாக தங்களுடைய வாழ்வினுடைய பாதையில் இருக்கிற தங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் எல்லா தடைகளையும் நீக்கி இயேசுவே நீரே உம்முடைய பிள்ளைகள் சார்பாக போரிட்டு உன் பிள்ளைகளுக்கு வெற்றியை, உன் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை, உன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை, உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வரன் நிலையை, உன் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை, உன் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியான நிலைகளை, ஐஸ்வர்யமான அந்த வாழ்க்கை சூழலை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லுகிற உன் பிள்ளைகள் மீது உம்முடைய இரக்கத்தின் பார்வை கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே இரக்கத்தின் தெய்வமே, இதோ புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு விட வருகிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமையின் பார்வை, உம்முடைய வாழ்வின் வெளிச்சம், உம்முடைய பாதுகாக்கிற பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு உடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் குடும்பத்தாரையும் பிள்ளைகளினுடைய வாழ்வின் செயல்பாடுகளையும் எக்குறைக்கும் நீர் காத்து வழி நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ காத்து கிடக்கிற வேளாண் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பருவமழையை தந்து ஆண்டவரே இதோ இந்த ஆடி மாதம் முடிந்த பிறகு நல்ல மழை எங்களுக்கு கிடைக்கும் என்று காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு பருவமழையை பெய்வித்து உடைய பிள்ளைகளினுடைய வாழ்வு செழிக்கும்படியாக, உடைய பிள்ளைகளினுடைய பஞ்சம் தீரும்படியாக, உடைய பிள்ளைகளோடு ஆற்றல் நிறைந்த தெய்வமாக கையளவு மேகம்தான் ஆனால் பெருமழையை கொடுத்தது என்று எலிசா வழியாக அற்புதம் செய்த அதே உடைய ஆவி இந்த நாட்களிலும் எங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே மை நோக்கி உடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா தேவைகளுக்கும் எல்லா வகையான வாழ்வின் பிரச்சனைகளுக்கும் நீரே உடைய பிள்ளைகளுக்குள்ளே தகப்பனாக தாயாக செயல்பட்டு உன் பிள்ளைகளினுடைய உடல் மனக்குறைகளை எல்லாம் போக்கி எல்லா நோயின் பேயின் சூழ்ச்சிகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து உடைய பிள்ளைகளை தந்தையைப் போல தாயைப் போல உடனிருந்து வலிமைப்படுத்தி உயர்வுக்கும் சிறப்புக்கும் வழிநடத்த போகிற உடைய பிள்ளைகளின் தேவைகளிலே அளவில்லாத மது இரக்கத்தை பொழிய போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து ஆசி பெறுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே.
உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. இறைவன் நம்மை அழைக்கின்றார், அருளை நம்மில் பொழிந்திடவே. இறைவன் நம்மை அழைக்கின்றார், அருளை நம்மில் பொழிந்திடவே. எழுவோம், இணைவோம், புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம். அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, உம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையினால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறி, அவருடைய பரிந்துரைக்குள் நம்மையும் நம் ஜபங்களையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய உன்னதனமான தருணமாம் தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு ஆராதனை டிவி வலையொலி தளம் வழியாக இணைந்திருக்கிற அன்பு உறவுகளை அன்போடு ஆண்டவருடைய பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய துறவு வாழ்வினால் தூண்டப்பெற்று அர்ப்பண வாழ்வுக்கு தன்னை உட்படுத்தி கொண்ட அவரைப் போலவே இவரும் அவர் ஆண்களுக்காக ஒரு துறவு சபையை உருவாக்கினார் என்றால்
இவரும் பெண்களுக்கென்று ஒரு துறவு சபையை உருவாக்கும் அளவுக்கு இறைவன் வல்லமையாய் தெரிந்து கொண்ட புனிதை கன்னியான புனித கிளாரா, இவருடைய நினைவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இந்த புனிதை கிளாராவும் சரி, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரும் சரி, புனித அசிசியாரினுடைய படிப்பினைகளால் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர்கள், புனித அசிசியாருடைய சாட்சிய வாழ்வினால் ஈர்க்கப்பட்டவர்கள். இந்த புனிதர்களை திரு அவைக்கு கொடுத்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறுகிற வேளையில் புனிதர்களின் பெயரை தாங்கி இருக்கிறவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக புனித கிளாராவினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த அத்துணை உறவுகள், அவருடைய பெயரால் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்த கிளாராவினுடைய ஆன்மீகத்தை பின்பற்றி இயங்குகிற துறவற சபைகள் அனைவருக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியில் சிறப்பாக இறை அருள் வேண்டுவோம். இன்றைய இந்த திருப்பலியின் கருத்துக்குரிய அந்த குடும்பத்தோடு நம்முடைய இந்த ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் நம்முடைய இல்லங்களை நிரப்புவதற்கு அல்லும் பகலும் தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஆராதனை டிவி அன்பர்களுக்காக, பணியாளர்களுக்காக, அவர்தம் உடல் உள்ள நலனுக்காக இந்த திருப்பலியை சிறப்பாக ஒப்புக்கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தால் புனித கிளாரா ஏழமையை நாடச் செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் ஏழையரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணரசில் உம்மை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 8 முதல் அதிகாரம் 3, இறைவசனங்கள் 4 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா,
நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர், அவையே எனக்கு அறிவுரையாளர். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனி
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 18 1 தொடங்கி 5 முடிய மற்றும் 10 தொடங்கி 14 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள் பாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்கிற விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை முழுமையாய் கையளித்த இரு பெரும் புனிதர்களை என்று நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அருள்வாக்கு புனிதராக இறை வார்த்தையை ஏந்தி இருப்பவராக நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறவர். நெறிதவறி சென்ற குழப்பத்தோடு அலைந்த திரு அவை விட்டு வெளியேற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்த உலகத்தின் போக்கில் தவறானவர்களின் வழிநடத்துதலில் வாழ்ந்து கொண்டிருந்த அநேகரை மீண்டும் இறைவனின் ஒழுக்க நெறிக்கு திரு அவையின் வழிகாட்டுதல்களுக்குள் கொண்டு வருவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர். தாமும் இறைவனின் ஒழுங்கின்பின் நடக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்.
அதே போலத்தான் இன்று நாம் நினைவு கூறுகிற கன்னியான புனித கிளாரா 1194 ஆண்டு வசதியான ஆடம்பரமான ஒரு குடும்பத்தில் பிறந்த அழகு நிறைந்த பெண். சமகாலத்தில் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய ஒழுங்குமுறை நிறைந்த கடவுளின் நெறிமுறைகளுக்கு உட்பட்ட கடும் தவ வாழ்க்கையினால் ஈர்க்கப்பட்டவராக தானும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்தி தனக்கிருந்த செல்வம் சொத்துக்கள் அனைத்தையும் புறம் தள்ளி தனக்கு முன்வைக்கப்பட்ட ஆடம்பரமான வசதியான திருமணம் என்கிற நிலையை எல்லாம் மறுத்து இறைவனோடு தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டவர். அன்புக்குரியவர்களே, புனித கிளாராவை புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி சிந்திக்கிற போதெல்லாம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய இயேசுவின் வார்த்தைகள்தான் மனதில் வந்து நிற்கிறது. கடவுளுக்கு இணையாக இருந்த இயேசு கிறிஸ்து அந்த இணையான நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் மனித நிலைக்கு மனித உருவெடுத்து இறங்கி வரும் ஆண்டவராக, அதிலும் சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். அன்புக்குரியவர்களே, எல்லா துதிகன மகிமையும் நிறைந்த ஒரு சூழலில் வாழ்கின்ற கடவுளின் மகன் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக விண்ணகத்தையே துறந்து மண்ணகத்தில் வந்து, அதுவும் அடிமை நிலைக்கு தன்னை தாழ்த்தி அவமானத்தின் சின்னம் என்று சொல்லப்படுகிற சிலுவையில் தன்னையே பலியாக்குகிறார். அந்த கிறிஸ்துவின் பலிதான் புனித அசிசியாரை ஆட்கொண்டது. அசிசியாருக்குள் இந்த கிறிஸ்துவின் பலி எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையை தேர்ந்து கொள்வதற்கு அவரை தூண்டினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சமகாலத்தில் வாழ்ந்த அழகு நிறைந்த ஆடம்பர வாழ்வு தனக்கு இருக்கிறது என்கிற நிலையிலும் கூட அனைத்தையும் பவுலினுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் குப்பை என கருதி கிறிஸ்து இயேசுவையே ஒப்பற்ற செல்வமாக கண்முன் கொண்டு துறவு வாழ்க்கைக்கு தன்னை கையளித்தவள் புனித கிளாரா. ஏழைகளுக்காக புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல பெண்கள் சபையை உருவாக்கி மிக நேர்த்தியாக வழி நடத்தியவர். எப்படி இயேசு தன் சீடர்களை உருவாக்குவதில் வழிநடத்துவதில் வார்த்தை ஒன்றும் வாழ்க்கை ஒன்றுமாக இல்லாமல் இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இணைந்து ஒன்றாகவே இடைவெளி இல்லாமல் இருந்ததோ, அதே போலவே புனித கிளாராவினுடைய கற்பு நெறி வாழ்வும் கடவுளின் ஒழுங்கு முறைகளின்படி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய விதமும் அவர் உருவாக்கிய அந்த சபையில் அவரோடு இணைந்து உழைத்தவர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, புனித கிளாராவினுடைய வாழ்வு ஏராளமான கடவுளினுடைய அற்புதங்கள் நிறைந்த ஒரு வாழ்வு. அவரை சோதிப்பதற்கு எத்தனையோ நிகழ்வுகள், அவர் உருவாக்கிய அந்த துறவு மடத்தை சபையை அழிப்பதற்கு எத்தனையோ சதிகள், ஆனால் அனைத்தையும் இறைவனின் துணை கொண்டு வெற்றி கொண்டவள் புனித கிளாரா. ஒரு முறை அவர் தங்கியிருந்த அந்த இல்லத்தை எதிரிகள், சண்டாளர்கள், அவருக்கு எதிராக சதி திட்டத்தில் இறங்கியவர்கள் குண்டர்களாக திரண்டு வந்து அதை அழிப்பதற்காக வருகிறார். புனித கிளாரா எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? நற்கருணை ஆண்டவர். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக தன்னை கையளித்து
அந்த ஆண்டவரிடத்திலே தன்னை எதிர்த்து வருகிற அத்துணை எதிரிகளையும் எதிரிகளின் தாக்குதல்களை ஒப்புக் கொடுத்தார். சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கருணை பிரசன்னத்திலிருந்து வெளியேறிய அந்த வல்லமையான வெளிச்சம் எதிராளிகளை கண் பார்வை இழக்கச் செய்தது. திக்கு முக்காடி போனார்கள். தப்புச்சா போதும் அப்படி சொல்லி திரும்பி ஓடிவிட்டார்கள். பிரியமானவர்களே, இறைவனின் வாக்கின்படி, இறை ஒழுங்கின்படி, கடவுளின் கட்டளைகளின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற அடியார்களுக்கு இறைவன் எப்போதும் துணையாக இருக்கிறார் என்பதற்கு, பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதற்கு புனித கிளாராவின் வாழ்வு மட்டுமல்ல, அந்தோணியாரின் வாழ்விலும் நஞ்சு கலந்த உணவு முன்வைக்கப்பட்ட போது சிலுவை அடையாளத்தை வரைந்து உண்டார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் தருகின்ற சிந்தனையும் அது. தன் பணிக்காக எசேக்கியேலை தேர்ந்து கொள்ளுகிற கடவுள் அவருக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை, நீயோ மானிடா நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருகிற இந்த சுருளேட்டை, என் வார்த்தைகள், என் படிப்பினைகள், என் ஒழுங்குமுறைகள் அடங்கி இருக்கிற இந்த சுருளேட்டை நீ தின்றுவிடு. இது ஒரு அடையாளம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய நம்பிக்கையாளர்கள் திருவிவிலியத்தை கையில் எடுப்பது, திருவிலியத்தின் வார்த்தையை கேட்பது எல்லாமே அப்படியே மேலோட்டமாக, ஏதோ ஒரு தேவை வருகிற போது, ஒரு துன்பம் வருகிற போது, ஒரு அழுத்தம் நமக்கு வருகிற போது தேடுகிறோம். இல்லாட்டினாக்க பைபிளை நம்ம தேடுறதில்லை. அதனால தான் அவர் சொல்றார், உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிற எந்த வார்த்தைகளின்படி உன்னுடைய வாழ்வு அமைகிற போது நீ உன்னை காத்துக் கொள்வாய். உனக்கு நான் பணிக்கும்படியான அந்த இறை வாக்குரைக்கும் பணியை நீ திறம்பட ஆற்றுவாய் என்பது எசேக்கியேலுக்கு இறைவன் கொடுக்கிற வாக்குறுதியாக இருக்கிறது. எங்களுடைய பேராசிரியர் மறைந்த அருள்பணி ஒய் இருதயராஜ் அவர்கள் அடிக்கடி வகுப்பில் மாணவர்களாகிய குருத்து உருவாக்கத்தில் இருந்த போது எங்களை பார்த்து சொல்வார், டேய் நீங்கள்லாம் நுனிப்புள் மேயிறவங்க, அப்படியே அங்கன இங்கன இந்த புத்தகத்தில் இந்த பக்கம் அந்தது அப்படி இப்படி பைபிளையுமே அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து பார்த்துட்டு ஒப்பேத்திட்டு ஆடு புழுக்க போடுற மாதிரியே அப்படி இப்படி 10க்கு 4 மார்க்கு 3 மார்க்கு 2 மார்க்குன்னு வாங்கி ஏதோ பாஸ் பண்ணி சாமியாராக போகிறவங்க அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளும் கூட எதற்காக கடவுள் தங்களை அழைத்திருக்கிறார், நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் மகத்துவம் என்ன, நாம் பெற்றுக்கொண்ட அடுத்தடுத்த அருளடையாளங்கள் கொடுக்கக்கூடிய அழைப்பின் மகத்துவம் என்ன, நான் ஏற்றுக்கொண்ட குடும்ப வாழ்வினுடைய மாண்பு என்ன, பிள்ளைகளை வளர்ப்பது என்றால் என்ன, எதுவுமே உருப்படியாக தெரியாமல் அப்படியே மேலோட்டமாக எல்லாரும் வாழ்கிறாங்க, நம்மளும் வாழ்கிறோம். இது கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனநிலை அல்ல. கலக வீட்டாரரை போல நீ இருக்க வேண்டாம் என்று எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். இறை வார்த்தையின்படி முழுமையாக வாழணும். இறை வார்த்தை தான் முழுமையாக நம்முடைய வாழ்வாக, ஆற்றலாக, சக்தியாக மாறணுங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. வாயில் தேன் போல் இனித்தது. அதனால தான் திருப்பாடல்ல நம்ம இன்றைக்கு ஜெபித்தோம், உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பிரியமானவர்களே, இறை வார்த்தையினுடைய ஆழத்திற்குள்ளே செல்வதற்கு இந்த உலகத்தின் படங்கள், விளம்பரங்கள், நச்சு கருத்தியல்கள், இச்சைகள், காம உணர்வுகள் இன்றைக்கு நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் புனித அந்தோணியார் அவருடைய இந்த அர்ப்பண வாழ்வுக்கு தூண்டுகோலாக இருந்த புனித அசிசியாரியினுடைய ஏழ்மை நிறைந்த அந்த படிப்பினைகள், இன்று நாம் நினைவு கூறுகிற புனித கிளாரா, அவங்கெல்லாம் இந்த உலகத்தை தூக்கி போட்டுட்டாங்க. இந்த உலகம் ஒரு பொருட்டல்ல, எல்லாமே இறைவன் தான். பிரியமானவர்களே,
நற்செய்தியிலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். குழந்தை போல. யார் விண்ணரசில் பெரியவர் என்கிற சீடர்களின் கேள்விக்கு ஒரு குழந்தையை முன்னிறுத்தி, நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். இப்ப இந்த குழந்தையை போல தாழ்த்தி கொள்ளணும். தாழ்ச்சியா அது எங்க விற்குது? கிலோ எவ்வளவுன்னு கேட்குற மாதிரி தான் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு இருக்கிறது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரியுது. என்ன பெரிய நீ எனக்கு சொல்ல வந்துட்ட? பெற்றோரை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேங்கிற ஆணவம் நிறைய பேரை இன்றைக்கு குடும்பத்தில் இயக்கி கொண்டிருக்கிறது. நான் இல்லைன்னா இந்த ஊரே இல்லை என்பதை போல நாம் நம்மையே தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறோம். ஒரு வயசான அம்மா வளர்த்த சேவல் அடிக்கடி சொல்லிக்குமா, நான் மட்டும் காலையில் எந்திரிச்சு கூவலைன்னா இந்த சூரியனே எந்திரிக்காது, நான் தான் அவரை எழுப்புகிறேன்னு சொல்லுமா. பல நேரங்கள் நம்முடைய அறியாமை எப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒன்றும் அறியாத குழந்தை ஒருபோதும் தன்னை பற்றி பெருமையாக எண்ணுவதும் இல்லை, பேசுவதும் இல்லை. நீங்க குழந்தைக்கு முன்னாடி செல்வம், கல்வி, புகழ், அழகு, குலம், பிறப்பு, பதவி எதுலையும் அதுகளுக்கு பாகுபாடே கிடையாது. இந்த குலம் உயர்ந்தது, இந்த குலம் தாழ்ந்தது இல்லை. இந்த பதவி சிறந்தது, இந்த பதவி கீழ்த்தரமானது. இவங்க ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, இவங்க படிக்கலை. எந்த பாகுபாடும் குழந்தைகளுக்கு தெரியாது. குழந்தைகள் அனைத்திலும் அடுத்திருப்பவரை சார்ந்திருக்கிற அந்த மனநிலை. இன்றைக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக அந்த சுருளேற்றை தின்று விடும்படி கொடுக்கக்கூடிய அந்த கடவுளின் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார் என்றால் அதுதான் கடவுளால் அழைக்கப்பட்டவரிடம் இருக்க வேண்டிய அந்த தாழ்ச்சி, கீழ்ப்படிதல். புனித அந்தோணியாரில் நிறைவாக இருந்தது. இன்று நாம் நினைவு கூறுகிற புனித கிளாராவில் அது நிறைந்து விளங்கியது. அவர்கள் கடவுள் திருமுன் ஒரு குழந்தை போல தங்களை முழுமையாய் கையளித்தார்கள். பிரியமானவர்களே, விவிலியத்திற்குள்ளே நாம் பார்க்கிற போது இந்த குழந்தைகள் என்கிற அடையாளம் யாரையெல்லாம் சுட்டி நிற்கிறது? ஆதரவற்றோர், நலிவுற்றோர், புறக்கணிக்கப்பட்டோர், பசியால் துடிப்போர், ஆடையின்றி அரை நிர்வாணத்தில் தெரிவோர், அனைவரினுடைய பிரதிநிதிகளாக, எதிரொலிகளாகத்தான் ஒரு குழந்தை என்கிற உருவகம் பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரிலும் இறைவன் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் பக்கமாகவே நான் இருக்கிறேன் என்று தன்னை உணர்த்துகிறார். அதனால தான் பாருங்க, காணாமற் போகாத 99 ஆடுகளை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அந்த காணாமற் போன ஒரு ஆட்டை, நலிவுற்றதை, சிதறுண்டதை, உடைக்கப்பட்டதை, வாழ்வின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டதை, வலியால் துடித்து கொண்டிருப்பதை, அரை நிர்வாணத்தில் இருப்பதை, புறக்கணிக்கப்பட்டதை, பசியால் இருப்பதை இறைவன் தேடி சொல்லுகிற அந்த உணர்வு, குழந்தைகளின் உணர்வு அதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் குழந்தைகளோட நீங்கள் பேசி பாருங்க, விளையாடி பாருங்க. குறிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி கொஞ்சம் லேசாக ஒளிஞ்சு நின்று பாருங்க. அந்த குழந்தைங்க உங்களை வந்து தேடி கண்டுபிடிக்க, அதுக்கு அப்படியே சுத்தம், ரவுண்டு கட்டும். தேடி கண்டுபிடித்து அந்த குழந்தைகளுடைய முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, நீங்கள் பெரியவர்கள், வளர்ந்தவர்கள், நம்ம அது ஒரு விளையாட்டாக நம்ம நினைப்போம். ஆனால் பிள்ளைகளுக்கு அது ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு. அவ்வளவு புன்முறிவலை, உள்ளார்ந்த ஆனந்த உணர்வை அந்த குழந்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவதை நிறைய பேர் நம்ம பார்ப்போம். அதுதான் கடவுளின் குணம். கடவுளுக்குள் எந்த பாகுபாடும் இல்லை. கடவுளினுடைய வாக்கின்படி, ஒழுங்குமுறைகளின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிற புனிதர்களுக்கு குறித்தும் அவர்களும் எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை. எந்த புனித நிலையை, எந்த குழந்தைக்குரிய கடவுளை சார்ந்து நிற்கிற அந்த ஒரு அருள் நிலையை, உலகத்தினுடைய பெருமையாக காட்டப்படக்கூடிய காரியங்களை, கனநேர மகிழ்ச்சி தரக்கூடிய சிற்றின்பத்தை, இச்சையை தூக்கி எறிய வேண்டும் என்பது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்குகிறவர் ஆண்டவர் என்று லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 48வது வசனத்தில் இறைவன் வெளிப்படுத்துவதைப் போல, இதோ ஏழைகள் பால்,
நலிவுற்றவர் பால், சிதறடிக்கப்பட்டவர்கள் பால், அடிமை நிலையிலிருந்து அல்லலுறுகிறவர்கள் பால் இரக்கம் காட்டுகிற இறைவனினுடைய உணர்வை நமதாக்குவோம். திக்கற்றவன் கூவி அழைக்க இறைவன் அவனுக்கு செவிசாய்க்கின்றார் என்கிற திருப்பாடல் ஆசிரியரினுடைய அந்த உணர்வை தங்களுடைய வாழ்க்கையில் தமதாக்கி கொண்டவர்களினுடைய படிப்பினைகளை நாமும் நமதாக்கி இறை விருப்பத்தின்படி, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒழுங்குகளின்படி, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் அடங்கிய திரு விவிலியத்தின் படிப்பினைகளின்படி புனித வாழ்வை புனித அந்தோணியாரை போல, கன்னியான புனித கிளாராவை போல வாழ வேண்டும். இந்த உலகம் காட்டுகிற பெருமைக்குரிய காரியங்களை, மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை, வீணானவை என்கிற அந்த தெளிவை புனிதர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு குழந்தை போல கள்ளம் கபடற்ற பிள்ளைகளாக குழந்தைத்தனம் என்கிற அந்த நிலையை கடந்து குழந்தைகள் எதற்கும் அடுத்திருப்பவரை நம்பி இருக்கிற அந்த நிலையை நாமும் இறைவனையே நம்பி வாழ வேண்டும். உலகத்தின் செல்வங்களை அல்ல, உலகத்தின் களியாட்டங்களை அல்ல, உலகத்தின் அதிகாரங்களை அல்ல என்கிற அடிப்படையான படிப்பினையை இதனாலில் நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக விண்ணரசில் மிக பெரியவர்களாக மாறுவதற்கு பெரிய பெரிய காரியம் எதையும் செய்ய தேவையில்லை. மாறாக சிறு பிள்ளைகளாக குழந்தை போல கள்ளம் கபடற்ற தன்மையோடு, வஞ்சகமற்ற ஒரு உணர்வோடு, எந்த ஒரு பாகுபாடும் காட்டாத பிள்ளைகளாக, பேதமை பாராட்டாத பிள்ளைகளாக, இறைவன் திருமுன் ஆழமான அந்த சார்பு தன்மையை மட்டும் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, இறைவனுக்காக எல்லாம் என்று வாழ்ந்த புனிதர்களின் அடியொற்றி நம்முடைய வாழ்வு அமைய இயேசுவிடம் அருள் வேண்டுவோம். ஆமேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், காற்றும் நீ, கடலும் நீ, கருணை நீ, கனிவும் நீ, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த நண்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித கிளாராவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் இன்று நாங்கள் நினைவு கூறும் கன்னியான புனித கிளாராவில், புனித பதுவை அந்தோணியாரில்
உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கிற உம் மக்களின் வேண்டுதல்கள், புனித கிளாராவின் பெயரை தாங்கியிருக்கிற உறவுகள், நிறுவனங்கள், பங்குகள், இந்த நாளில் திருப்பலி கருத்துக்குரிய குடும்பத்தினர், ஆராதனை டிவிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அன்பு பணியாளர்களின் வேண்டுதல்கள், எங்கள் ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் என்று நாங்கள் நினைவு கூறும் கன்னியான புனித கிளாரா, எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ்
புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கிளாராவின் எடுத்துக்காட்டா இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. செல்லும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அபயம் நாடி வரும். செல்லும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அபயம் நாடி வரும். வாருங்களே வாருங்களே, தூய அந்தோனியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே வாருங்களே, தூய அந்தோனியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோனியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோனியாரிடம் வாருங்களே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.